ஒரு அழகான ஊர்ல அஸ்வினி மணி அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அஸ்வினி அந்த ஊர்ல இருக்கிற மகேந்திரா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தாரோட வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய தங்கச்சிய படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் மணி ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த அஸ்வினி, அம்மா மணி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்லம்மா, ஏன் இன்னும் கிளம்பல? அக்கா, நீ இன்னைக்கு என்ன கிழமைன்றதையே மறந்து போயிட்ட. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கா, உனக்கு வேணா லீவ் இருக்காது, ஆனா எங்க ஸ்கூலு லீவு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அப்போ அஸ்வினி, ஐயோ மறந்து போயிட்ட மணி, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு நீயும் என் கூட வா. அங்க நீ விளையாடுறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, நீ அங்க தாராளமா விளையாடலாம். அப்போ மணி ரொம்ப சந்தோஷமா, அக்கா நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன், வாக்கா போலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வினியோட கைய பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே போனா. அஸ்வினி வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே மணி கீழே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து ஜமீன்தார் மகேந்திரா ரொம்பவும் கோவமா, ஏ அஸ்வினி, இந்த பொண்ண யாரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது, நீயா? அப்படின்னு சத்தமா கத்தனா. அத பார்த்து மணி பயந்து போய் அஸ்வினி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அஸ்வினி பயப்படாம, முதலாளி ஐயா, இது என்னோட தங்கச்சி மணி, அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூலு லீவு, வீட்ல தனியா இருந்தா பயப்படுவாளேன்னு இவளை கூட்டிட்டு வந்த. ஆனாலும் மகேந்திரா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அதுக்கு இப்படிதான் வீட்டுக்குள்ள உட்கார வைப்பியா? முதல்ல அவளை வெளியே உட்கார வை. அஸ்வினி எதுவும் பேசாம மணியை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வெளியே இருக்கிற படிக்கட்டுல உட்கார வச்சா. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்ப வரைக்கும் மணி வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தா. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் மணிக்கு ரொம்பவே ஜுரம் வந்துச்சு. அஸ்வினி ஜமீன்தாரோட வீட்டுல வேலை செய்யறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா மணிக்கு இன்னும் ஜுரம் குறையவே இல்ல. மணி, நான் வேலைக்கு போறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி போகும்போது, அக்கா நான் கூட வரேன்க்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அப்போ எதுவும் பண்ண முடியாம அஸ்வினி மணியை கூட்டிட்டு கிளம்புனா. மணிய வீட்டுக்கு வெளியில உட்கார வச்சு அஸ்வினி வீட்டுக்குள்ள போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ மகேந்திரா அவனுடைய ஃபேமிலி கூடவே வீட்டுல இருந்தான். அப்பதான் மகேந்திராவோட பொண்ணு கிரிஜா அவன் பக்கத்துல வந்து, டாடி, எனக்கு இன்னைக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. கிரிஜா, அமக்கலம் பண்ணாத, இன்னொரு நாள் நான் வாங்கி தரேன். ஆனா கிரிஜா கேட்காம, ஆஹா எனக்கு இப்பவே வேணும், ப்ளீஸ் டாடி அப்படின்னு அடம் பிடிச்சா. அப்போ மகேந்திரா எதுவும் செய்ய முடியாம, ஆ சரி கிரிஜா, நான் ஆர்டர் பண்றேன், உனக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கூட நான் ஆர்டர் பண்றேன், சண்டை போடாம சாப்பிடுங்க சரியா? அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணா. கொஞ்ச நேரத்துல ஆர்டரும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மகேந்திரா கிச்சன்ல அந்த பீஸாவை வச்சுட்டு வெளியில கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துல ஒரு எலி வந்து அந்த பீஸால சின்ன பகுதியை சாப்பிட்டுருச்சு. அப்பவே மதியமும் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயில உட்கார்ந்ததுனால மணிக்கு தாகம் எடுத்து அக்காவை தேடி வீட்டுக்குள்ள போனா. ஆனா அஸ்வினி எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம மணி கிச்சன் ரூமுக்குள்ள போனா. மணி கிச்சனுக்குள்ள போனதுமே பீஸா பாக்ஸ்ல இருந்து எலி வெளியில வந்துச்சு. அத பார்த்து மணி ரொம்பவும் பயந்துட்டா. அப்பதான் கிரிஜா கிச்சனுக்குள்ள வந்து மணி அங்க நிக்கிறத கவனிக்காம அந்த பீஸா பாக்ஸ எடுத்து அதுல இருக்கிற பீஸாவை சின்னதா ஒரு பீஸ அவ சாப்பிடுறதுக்கு போனா. உடனே மணி அத பார்த்து கிரிஜா கையில இருக்கிற அந்த பீஸா பாக்ஸ கீழே தூக்கி போட்டுட்டா. அப்போ கிரிஜா சத்தமா அழுதா. அந்த சத்தம் கேட்டு மகேந்திரா அஸ்வினி 2 பேரும் அங்க வந்தாங்க. மகேந்திரா அங்க நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, ஏ அஸ்வினி, இங்க உன்னோட தங்கச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? நான் அவளை கூட்டிட்டு வராதன்னு சொல்லிருக்கல, மறுபடியும் எதுக்கு கூட்டிட்டு வந்த? இப்ப பாரு அவ என்ன செஞ்சிருக்கான்னு அப்படின்னு சத்தமா கேட்டான். மன்னிச்சிருங்க முதலாளி, என்னோட தங்கச்சிக்கு ஜுரம்ன்றதுனால நான் அவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கோவமா மணிய பார்த்து, மணி, நான் உன்னை வெளியே தானே உட்கார சொன்னேன், எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த? அந்த பீஸாவை எதுக்கு கீழே தட்டி விட்ட? அக்கா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு, அதுக்குதான் தண்ணி குடிக்கலான்னு உள்ள வந்தேன். ஆனா உள்ள வரும்போது ஒரு எலி அந்த பீஸாவை சாப்பிடுறத நான் பார்த்தேன். மறுபடியும் அந்த பீஸாவை கிரிஜா சாப்பிட போனதும் நான் அதை தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே எலி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போச்சு. அத எல்லாருமே பார்த்தாங்க. அப்போதான் மகேந்திராவுக்கு புரிஞ்சுது. அவன் எதுவும் சொல்லாம இந்த தடவை மணிக்கு சேர்த்து பீஸாவை அவன் ஆர்டர் பண்ணான். அன்னையில இருந்து அஸ்வினியையும் மணியையும் தன்னுடைய சொந்த பசங்க மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான் மகேந்திரா.
பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊர்ல மீனா சந்தியா அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. மீனா சின்ன வயசுல இருந்து படிப்புல ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா. ஆனா சந்தியா மட்டும் சின்ன வயசுல இருந்து சுத்தமா அவளுக்கு படிப்பே வராது. சந்தியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வந்து ரெடி ஆகு. எனக்கும் காலேஜ் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அக்கா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலக்கா. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன். சந்தியா, நீ தினமும் இப்படிதான் ஏதாவது சொல்லி ஸ்கூலுக்கு போகாம வீட்ல விளையாடிக்கிட்டு இருக்க. இப்ப நீ 10th கிளாஸ் படிக்கிற, அத மறந்து போயிடாத. இந்த வருஷம் நீ மட்டும் ஃபெயில் ஆயிட்டனா அம்மா உன்னையும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என்னையும் அடிப்பாங்க. சீக்கிரம் வா சந்தியா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு கெஞ்சி கேட்டா. அப்போ சந்தியா வந்து, என்னக்கா நீ தினமும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெடியானா. மீனா சந்தியாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணா. உன்னை நான் என் காலேஜ் முடிஞ்சதும் வந்து கூட்டிட்டு போறேன். நீ நல்லா படிக்கணும், சரியா? சரி அக்கா அப்படின்னு சொல்லி சந்தியா ஸ்கூலுக்குள்ள போயிட்டா. மீனாவும் ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்படி மீனா அங்கிருந்து போனதை பார்த்த சந்தியா உடனே ரொம்ப சந்தோஷமா ஸ்கூல் சிவர தாண்டி எகிரி குதிச்சு வெளியில வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. இப்படி ஒவ்வொரு நாளும் மீனா சந்தியாவை ஸ்கூல்ல டிராப் பண்றது, மீனா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சந்தியா ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்பவும் போலவே மீனா சந்தியாவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புனா. காலேஜ்க்கு போன மீனாவுக்கு உடம்பு முடியாம நடுவுலயே அவ காலேஜை விட்டு வீட்டுக்கு கிளம்புனா. மீனா வீட்டுக்கு வர வழியில ஒரு இடத்துல சந்தியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறத அவ கவனிச்சா. அத பார்த்ததுமே மீனா ரொம்ப கோவமா சந்தியா கிட்ட போய், சந்தியா, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் தினமும் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நீ செய்யற வேலை இதுதானா? நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சத்தமா கத்துனா. சந்தியா பயந்து போய் மீனாவை பார்த்து, சாரி அக்கா, இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். நான் நாளையில இருந்து நல்லா படிக்கிறேன்க்கா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, என்ன அடிப்பாங்க அப்படின்னு சந்தியா அழுகையே வரலனாலும் மீனா முன்னாடி அழுகுற மாதிரி அவ நடிக்க ஆரம்பிச்சா. அத பார்த்து மீனாவோட மனசும் கரைஞ்சிச்சு. சரி சரி, அழுகாதடி. நான் யாருக்கிட்டயும் சொல்லல. நீ மட்டும் இனிமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். அது மட்டும் இல்ல, தினமும் சாயந்தரம் என் கூட சேர்ந்து உட்காந்து நீயும் படிக்கணும். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டா. அத கேட்டு சந்தியா, அக்கா, இனிமே நீ சொல்ற மாதிரியே செய்றேன்க்கா. அப்போ மீனா ரொம்ப சந்தோஷமா, சரி சந்தியா, நான் அம்மா கிட்ட சொல்லல, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து சந்தியா மீனா என்ன சொன்னாலும் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது சந்தியாவுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்குச்சு. இப்போ மீனாவுக்கு சந்தியாவை பாஸ் பண்ண வைக்கிறது பெரிய டார்கெட்டா இருந்துச்சு. அது ஏன்னா சந்தியாவுக்கு எவ்வளவு சொன்னாலுமே அது புரியாது. சந்தியா, உனக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சுல்ல, இனிமே நீ படிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணணும். அப்பதான் உன்னோட எக்ஸாம்ஸ்ல நீ பாஸ் பண்ணுவ. ஒருவேளை நீ சரியா படிக்காம ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா அப்புறம் உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். சரி அக்கா, நீ தினமும் எனக்கு டியூஷன் எடு. நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சந்தியா சொன்னதும் மீனா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. நான் உன்னோட எக்ஸாம்ஸ் முடியற வரைக்கும் உன் கூடவே இருந்து நல்லா படிக்க வைக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொன்னா. அன்னையில இருந்து மீனா சந்தியா பக்கத்திலேயே உட்காந்து சந்தியாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா சந்தியா மட்டும் மீனாவுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவ சுத்தமா படிக்கவே இல்ல. ஒரு நாள் நைட்டு சந்தியா படிச்சுக்கிட்டு இருந்தா. மீனா அத பார்த்து அவளுடைய மனசுக்குள்ள, அப்பா, என் தங்கச்சி மாறி போயிட்டா. இப்பெல்லாம் நான் இல்லாமலே அவ படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மீனா சந்தியாவுக்காக பாலை காய்ச்சி எடுத்துட்டு போனா. ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது சந்தியா படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து மீனா ரொம்ப கோவமா, சந்தியா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. அப்படி சத்தமா கூப்பிட்டதுல துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சா சந்தியா. என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? படிக்கிறேன்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்கியா? நீ பாஸ் பண்ண மாதிரிதான். அதுக்கப்புறமா அன்னையில இருந்து மீனா சந்தியாவுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு அவளை கண்முழிக்க வச்சு அவளுக்கு பாடத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா. கடைசியில எக்ஸாம் நாளும் வந்துருச்சு. மீனா தினமும் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு சந்தியாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வழியில கூட அவ சந்தியாவுக்கு நிறைய டிப்ஸ கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி தினமும் கூட்டிட்டு போய் அவளோட எக்ஸாம்ஸை எழுதி வச்சா. சந்தியாவும் எக்ஸாம நல்லபடியா எழுதி பாஸ் ஆயிட்டா. அத பார்த்து மீனா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ படிக்கிற காலேஜ்லயே சந்தியாவுக்கும் ஒரு சீட்டை வாங்கினா.